மும்பை இந்தியாவுடைய வியாபார தலைநகராக இருந்தாலும் கூட, பல பணக்காரர்கள் வசிக்கிற மாநகரமாக இருந்தாலும் கூட, வானை முட்டுகிற பல கோபுரங்கள் இருந்தாலும் கூட, அங்கே இருக்கிற மக்கள் தங்களது கலாச்சார வேர்களை இன்னமும் மறந்துவிடவில்லை. குறிப்பாக மராட்டிய மக்கள் கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ஜன்மாஷ்டமி அன்று அங்கே தஹியண்டி எனப்படுகிற உரியடி போட்டி நிகழும். இந்த உரியடி போட்டிங்கிறது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி இல்லை. இதுக்காக பல குரூப்புகள் ஃபார்ம் பண்ணி ஒரு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த உரி அடிக்கிறதுக்கு அந்த இளைஞர்கள் தயாராவார்கள். அது கிடைக்கிற பரிசு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக அந்த உரி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பானை அதை அடிக்கிறவங்களுக்கு அந்த குரூப்புக்கு சாதாரணமாக ஒரு 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் கிடைக்கிது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் அந்த பசங்க ஒரு வருஷமாக இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கூட பல இளைஞர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த போட்டி நடக்கிறப்ப கூட அங்கேருந்து மேலேருந்து விழுந்து இறந்துருக்குறாங்க. இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு இருக்குங்க. அவ்வளோ உயரம் இருக்குங்க பாருங்கள். 2 மாடி இல்லையா, 1 2 கிட்டத்தட்ட 3வது மாடி ரேஞ்சில் இருக்கும். அந்த உயரத்துக்கு ஏறி அந்த பானையை உடைக்கணும். இது சாதாரணமான விஷயம் இல்லை. கீழே இருக்கிறது எல்லாம் இளைஞர்கள் பாருங்கள், உடைச்சிட்டாங்க. இது உடைச்சதுக்கு இந்த இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா பரிசு இருக்கும். அது பாருங்கள், விழுந்துட்டாருங்க. அந்த மேலேருந்து கீழே விழுவார். கீழே விழுறப்ப பார்த்திங்கன்னா தரை தான், ரோடு தான் அது. ஆனால் அங்கே மக்கள் இருக்காங்க, அவங்க பிடிச்சிப்பாங்க. சம்டைம்ஸ் மிஸ் ஆச்சுன்னா தலை கீழே விழுந்து இறந்தவங்களாம் கூட நிறைய உண்டு. ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஆனால் அந்த ரிஸ்க்கை மீறி அவங்க எடுக்கிறாங்க. இது இன்றைக்கும் பாம்பேயில் அவ்வளோ பிரபலமாக இருக்குது. பாம்பேயில் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இது நடக்குது. மிகப்பெரிய விஷயம் இது. தமிழ்நாட்டில் நம்ம அந்த உரியடியை மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். சில கிராமங்களில் வேணால் அது இனி நடந்துகிட்ருக்கலாம். ஆனால் மும்பை என்ற பெருநகரத்தில் கூட விடாமல் இதை நடத்துகிறாங்க. நேற்று அங்கே ஜன்மாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி, இன்றைக்கி உரியடி நடக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பல ரோடு பாம்பேயில் பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆகி வண்டியே போக முடியாமல் இருக்கும். ஜெயிச்சிட்டாங்க பசங்க, விளையாடிட்டுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே அவங்க வெளில வந்து இந்த காவியை உள்ள நுழைக்குது பிஜேபியும் மற்ற கட்சிகளும். இதுதான் தப்பு. இதை நம்ம எதிர்க்கணும்.